ரசாயன உரங்களை முற்றிலும் தவிர்த்து நஞ்சில்லாத உணவை நாட்டு மக்களுக்கு வழங்கிடும் வகையில் மத்திய அரசு பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தை சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காண்போம். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, அந்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்கிறார் திருவள்ளுவர். உணவையே மருந்தாக வழங்கும் பாரம்பரிய ஞானமும் நிலையான வழிமுறைகளும் நம்முடைய வேளாண்மையின் ஆற்றல் சக்தியாக இருந்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் சமநிலையை மீட்டெடுக்க வேண்டியதன் தேவையை உணர்ந்து நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் பாரம்பரிய விவசாய வளர்ச்சி திட்டத்தை கடந்த 2015ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த திட்டம் இயற்கை வேளாண்மை இயக்கத்தின் ஆணிவேராக இந்தியாவை மாற்றியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகளை பின்பற்றவும், இயற்கை வேளாண்மைக்கான சான்றிதழை அணுகவும், நிலையான உற்பத்திக்கு வழிவகை செய்யும் சந்தைகளுடன் இணையவும் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் விதமாக சேலம் மாவட்டத்தில் வேளாண்மைத்துறை சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளன. 680 விவசாயிகளை கொண்டு உயிர்ம வேளாண்மை குழுக்கள் உருவாக்கப்பட்டு நஞ்சில்லாத உணவு உற்பத்தி 500 ஹெக்டேர் பரப்பளவில் செய்யப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட வேளாண்மைத்துறை துணை இயக்குனர் கண்ணன். உயிர்ம வேளாண்மை முறையில் விநியோகிக்கப்பட்ட விதைகள் கொள்முதல், உயிர்ம வேளாண்மை அங்ககீடு பொருட்கள் கொள்முதல், மண் பரிசோதனை, அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள் கையாளுதல், மதிப்பு கூட்டுதல் இயந்திரங்கள் வழங்குதல், அவர்களுக்கு பயிற்சிகள் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றுக்கான செலவினம் நிதி உதவியாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்த தலைமுறைக்கான நஞ்சில்லாத உணவை உறுதி செய்ய இயற்கை விவசாயம் மிகவும் அவசியமானதாகி வருகிறது. மண்ணை மட்டுமல்ல, மக்களையும் சீர்குலைக்காமல் பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் தடுத்து வருகிறது. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் வட்டாரத்தில் உள்ள தும்பல் கிராமத்தில் உயிர்ம வேளாண்மை விவசாயிகள் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி வருகின்றனர். பூச்சிக்கொல்லிக்கு பதிலாக பூச்சி விரட்டியை உருவாக்கி நஞ்சில்லாத உணவை உருவாக்குவதாக கூறுகிறார் இயற்கை விவசாயி சுரேஷ். அடுத்த தலைமுறைக்கு பார்த்திங்கன்னா நஞ்சில்லாத விவசாயம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் முதல் நோக்கம். அடுத்தது சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா கேன்சர் மற்ற பல நோய்கள் பார்த்திங்கன்னா இந்த ரசாயனத்தை பயன்படுத்துறதுனால வருது. இதை நம்ம குறைச்சோம்னாலே மருத்துவ செலவுகள் எல்லாத்துக்குமே குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயத்திலேயும் லாபகரமான ஒரு தொழிலை மாற்றி கொண்டு போகலாம். நாட்டிற்கு மட்டுமல்ல, வீட்டின் எதிர்காலமும் நம்முடைய குழந்தைகள் தான். எதிர்கால தலைமுறைக்கான வாழ்வியலை ஆரோக்கியம் நிறைந்ததாக மத்திய அரசு மாற்றி வருகிறது. அரசின் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் நஞ்சில்லாத உணவு பொதுமக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்கிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் தும்பலிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.